ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முத்து மாமா, நீ தான் குட் பாய். பஸ்ல வரும்போது வெண்ணிலா தப்பிச்சு போனா, நீ தான் சமத்தா வந்த. வீடு வர வரைக்கும் நீ ஜாலியா வேடிக்கை பாரு, சரியா? அம்மாடி, அது யாருமா முத்து மாமாங்கிறது? முத்து மாமானா எனக்கு உசுரு. உங்களுக்கு முத்து மாமாவை தெரியாதா? வண்டி அவர் அனுப்பலையா? இல்லையேம்மா, இது வாடகை வண்டியாச்சே. முத்துன்னா எந்த முத்துவ சொல்றீங்க? நம்ம பங்களா விட்டு முத்தரசன் சாருங்களா? ஐயோ, அவரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அதான பார்த்தேன். ஊருக்குள்ள மாமாவை தெரியாம ஒருத்தர் இருக்க முடியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? உங்க நண்பனுக்கு நைட்ல பிரியாணி வாங்கி தரீங்க. ஏம்மா, அவர்தாம்மா வாங்கி தந்தாரு. அவர் வாங்கினா நீங்க மட்டும் சாப்பிட வேண்டியதானே? நைட்ல பிரியாணி சாப்பிட்டா சரிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுவும் ஓசி பிரியாணி வேற. ஐயோ, இறந்து தொல்லடி. ஏயா கார் வச்சிருந்தா இப்படிதான் இடிப்பீங்களா? விடுங்க தம்பி. உனக்கெல்லாம் எவையா லைசென்ஸ் கொடுத்தான்? நாக்கு புடிங்கிற மாதிரி நல்லா கேளுங்க. ரோட்ல எப்படி வண்டி ஓட்டணும்னு உனக்கு தெரியாதா? பின்னாடி வந்து நிக்கிற, இது கூட தெரியாம நானும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தெரியாம வந்துறியா? படாத இடத்துல பட்டு. ஆமா, ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன ஆவறது? இனிமே ஊருக்குள்ள வண்டி வந்தது அவ்வளவுதான். பாவனே, ஏன் அவரை போய் இடிச்சீங்க? ஏன் சொல்ல மாட்டேன். அண்ணே, முத்து மாமா. இங்க பாருமா, இனிமே ஒரு வார்த்தை பேசினேன் நடு ரோட்ல நீ பண்ணிட்டு ஓடிடுவேன். என் பொண்டாட்டி கூட அப்படி திட்டது இல்லம்மா, அப்படி திட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கீங்களா? பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இவதான் தாறுமாறா கோவப்படுறான். என்னம்மா, மாப்பிள்ளை கிட்ட அனுசரிச்சு போலாம்ல. நீ விட முத்தண்ணே, நான் உள்ள போறேன். நில்லுமா, இங்க பாரு. ஏற்கனவே சித்தி பாவம், உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. நீ வேற போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க மனசையும் சரியில்லாம பண்ணிடாத. என்ன விஷயம் முதல்ல என்கிட்ட சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க முத்து, கார் நாங்க வர வழியில 2-3 தடவை நின்னு போச்சு. அதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறா. இங்க வந்து புது கார் கேக்குறா இவன். ஏற்கனவே கிளினிக் போட்டு கொடுத்து 1 மாசம் கூட ஆகல. நல்லா போனா நானே வாங்கி தரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீ எல்லாம் ஒரு ரைட்டர். திரைக்கதை எப்படி பண்றது, எப்படி நடிப்ப வாங்குறதுன்னு இவளை பார்த்து கத்துக்கோ. இங்க பாரு, சும்மா அழுதுட்டு இருக்காத. போகும்போது வெளியில கருப்பு வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் இப்போதைக்கு சமாளி. நான் கூடிய சீக்கிரம் புது வண்டி புக் பண்ணி தரேன், சரியா? மாப்பிள்ள, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்தேன். சரி மச்சான். வரமா. அம்மா, அம்மா, இப்பெல்லாம் சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்கு, தெரியும்ல? ஏய், முதல்ல முத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் சொத்து பிரிக்கிறத பத்தி எல்லாம் பேசலாம். இங்க பாரு, இப்பதானே வந்த, அதுக்குள்ள சொத்து கித்துன்னு பேசிக்கிட்டு முதல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும். புது ஊரடி பார்த்து. எல்லாம் என் மாமா ஊரு தான், எனக்கு என்ன பயம்? வா பாட்டி, போலாம். ஏ கல, இப்ப போறாளே அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியலையே பாட்டி. அந்த தனிகாச்சோளத்தோட தங்கச்சி சாரதா மக வெண்ணிலா. இவங்க அங்கல்ல இருந்தாங்க, இங்க எப்ப வந்தாங்க? சாரதா, வாடி. என்ன, நீ நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். ஆமா, என்ன இந்த வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? ஊர்ல மழை இல்லாம எந்த வேலையும் இல்ல அண்ணி, அதான் இங்க வந்து ஏதாவது வேலை தேடலான்னு. நான் கூட முத்தரசனுக்கு பொண்ணு பாக்குற தகவல் தெரிஞ்சு அதுக்காக வந்திருக்கீங்களோன்னு பார்த்தேன். இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அண்ணி. அது எப்படிமா உங்களுக்கு தெரியாம இருக்கும்? நாங்க தான் வேண்டாத சொந்தம், நீங்களா வேணுங்கிற சொந்தம் தானே. இல்ல அண்ணி, ஏதோ நல்லது கெட்டதுன்னு நாங்க அங்க போறதோட சரி. எனக்கு உங்க அளவுக்கு கூட அவங்கள பத்தி எந்த விஷயமும் தெரியாது அண்ணி. அந்த நீலாம்பரி இருக்கிற வரைக்கும்
அந்த வீட்ல எங்க நல்லது நடக்கும்? சும்மா இரு பாட்டி. நீ சும்மா இருடி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சாரதா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, முத்துக்கு கல்யாணம் நடந்தா வர்றவளுக்கும் அதே கதிதான். என் வயிற்றுச்சலு சும்மா விடாது. ஐயோ பாட்டி, பேசாம வா பாட்டி. என்னடி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க. சும்மாவே இருக்கு. என்ன பாட்டிக்கும் பேத்திக்கு என்ன தகராறு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நல்லா யோசனை பண்ணி திட்டம் போட்டு குடும்பத்தோட வீடு எடுத்து தங்க வச்சிருக்கான் அந்த ஆளு. அதுக்கு நீயே விட்டுட்டு வந்த? அடுத்த வருஷத்துல குளிர்காயிரேன்னா நாக்க புடுங்குற மாதிரி கட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் தாத்தா, நம்ம மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? அவங்களோட சொத்துல பங்கு கேட்டு தானே கேஸ் போட்டிருக்கோம். அது உங்க அம்மாவோட தாத்தன் சொத்து. அதை கேட்டு கேஸ் போட உன் பாட்டிக்கு முழு உரிமையும் இருக்கு. இது அப்ப நல்ல சொத்தை எல்லாம் முத்தரசு அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது பூராவும் வளர்ந்து இப்ப தோப்பு துறவு ரைஸ் மில்னு வந்து நிக்குது. ஆனா நமக்கு வேலைக்கு ஆகாத சொத்தையில எழுதி வச்சிருக்கான். இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? என்ன செஞ்சாலும் தெளிவா செய்யணும். ஆனா அத நாம தான் செஞ்சோம்னு யாருக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. அப்படி முத்தரசனுக்கு கல்யாணம் முடிவானா தூத்துக்குடி பக்கத்துல இருந்த ஆளுங்களை இறக்க போறேன். அவன் உசுரை மட்டும் வச்சுட்டு அவனோட எல்லா பாகத்தையும் வெட்டி கூறுபட சொல்ல போறேன். அது என்ன உயிர் மட்டும்? நம்ம மேல சொத்தை எழுதுறதுக்கு அவனுக்கு உசுரும் கை நாட்டு வைக்கிறதுக்கு ரேகையும் வேணும்ல. அதனாலதான். முத்து மாமா எங்க? என்ன கையில கேரியர்? முத்து மாமாக்கு மீன் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல இங்க பாரு, இன்னொரு தடவை மாமா கீமான் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. கால உடைச்சிருவேன், புரியுதா? புரியுது. இங்க மட்டும் இல்ல, ரைஸ் மில் பக்கமும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஆமா, நீ திரும்ப எப்ப ஊருக்கு போற? நைட்டே கிளம்புறேன். அது சமத்து பொண்ணுக்கு அழகு. கிளம்பு, வந்துட்டா கேரியர் தூக்கி. என்ன சின்ன மாமா, என்கிட்டயே நடிக்கிறியா நீ? இந்த மாதிரி வில்லத்தனமான நடிப்பெல்லாம் உன் மூஞ்சிக்கு ஒத்து வராது. ஒய்யனார் மாதிரி மீச வச்சா மட்டும் பத்தாத சின்ன மாமா. நம்புற மாதிரி மிரட்ட தெரியணும் சின்ன மாமா. சரி சரி, நீயும் வரு. முத்து மாமா வந்த உடனே சாப்பாடு போடுறேன். 2 துண்டு மீன் சாப்பிட, அப்புறமா போலாம். வரட்டுமா? பாய். உங்களுக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது. முத்துவுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே குடும்பத்தோட வந்திருக்காங்க. சொல்லுங்க, இது உங்க வேலை தானே? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் மேல சத்தியம் பண்ணா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு பாக்குறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. போங்க. நீலாம்பரி, அவ சின்ன பொண்ணு, அவளை எதுவும் பண்ணிடாதம்மா. மாமா, முத்து மாமா, மாமா எங்க இருக்கீங்க? மாமா. ஏய் பொண்ணு, நில்லு. யார் நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. என் பேர் ஒன்னும் பொண்ணு இல்ல, என் பேரு வெண்ணிலா. நான் முத்து மாமாவை பார்க்க வந்திருக்கேன். எந்த முத்து மாமாவும் இல்ல, வீடு மாதிரி வந்துட்ட. கிளம்பு கிளம்பு. கீழே என் அத்தை, அண்ணா, மாமா எல்லாரும் இருக்காங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, என்ன பத்தி அவங்களே சொல்வாங்க. கீழே யாரும் இல்ல, வேணா நீ போய் பாரு. நான் என் முத்து மாமாவை பார்க்காம இங்க இருந்து போவே மாட்டேன். ஒரே அற. ஏய், நானும் கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம நின்ட்டே இருக்க நீ. போடி. யாரடி மோகினி உன்வசம் நானினி ஏன் இந்த சாபமோ
Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.